சாதாரணமாக வீடுகளில் ஏதாச்சும் வாங்கணும் செக் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி வந்து பெரியவங்ககிட்ட கேட்பாங்க. இப்போ பெரியவங்களே வந்து ஏதாச்சும் வேணும்னா, "எப்பா ஒன்று வாங்கலான் இருக்கேன்ப்பா, நீ செக் பண்ணி சொல்லுப்பா." அவன் ஆன்லைனில் போகிறான், செக் பண்ணுறான். அவன் சொல்கிறத அந்த பெற்றோர் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இன்றைக்கி அவர்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க, "இதுவரை நீ ஓட்டு போட்டதெல்லாம் போதும். காசு வாங்கி ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை ஜாதி மதம் இனம் மொழி பார்த்து ஓட்டு போட்டிருக்கலாம், இல்லை நான் பரம்பரையாக இந்த கட்சிக்கே ஓட்டு போட்டேன், எங்கள் தாத்தா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டார், எங்கள் அப்பா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னு போட்டிருக்கலாம். இனிமேல் அப்படிலாம் போடாதீங்க. நல்ல விஷயம் நடக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா தளபதிக்கு ஓட்டு போடுங்க." அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்கிறத அவங்க பேரண்ட்ஸ் கேட்க போகிறாங்க. நான் எத்தனையோ பேர், என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. டெய்லி ஒரு 20 அன்னோன் பீப்புள்கிட்ட நான் இந்த சும்மா அரசியலை பற்றி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க, என்ன மாதிரிலாம் உங்கள் எண்ணம், நான் தாவைக்கா அந்த மாதிரிலாம் காட்டிக்க மாட்டேன், தாவைக்காவுக்கு ஓட்டு போடுங்க, தாவைக்காவை பற்றியே பேச மாட்டேன். அப்படி பேசும்போது 80% பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே நான் தாவைக்காவுக்கு தான் போடுவேன், என் ஃபேமிலியில் ஒரு 30-40 ஓட்டு இருக்குது, அவங்களையும் போட வைப்பேன். அந்த அளவுக்கு இருக்காங்க. திமுக ஓட்டு போகிறவன்னு சொல்லுவாங்க, அதிமுக ஓட்டு போகிறவன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் திமுகங்க, எங்கள் அப்பா திமுக, எல்லோரும் திமுக தான். ரொம்ப சிம்பிளாக முடிப்பாங்க. தாவேக்கா அப்படின்னு சொல்கிறவன்ட்ட நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது அவன் பேச்சிலையும் அவன் மூஞ்சிலையும் தெரியும். நான் எங்கள் வீட்டில் 40 ஓட்டு இருக்குங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் மொத்தமாக அண்ணனுக்கு தான், அவர் தான் வரப்போகிறாரு. அப்போது மாற்றத்துக்கு உண்டான இது வந்து கிரவுண்டில் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது வெளியில் வந்து ஒரு புரட்சி மாதிரி நடக்கும். புரட்சி மேஜிக் இதுக்கு தான் வந்து லாஜிக்கே கிடையாது.